இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட எரேமியா 15:20-21 நான் உங்களுக்காக பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். உன்னோடு யுத்தம் செய்ய விரும்பார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எப்ப நான் உன்னோடு இருக்கிறேன், அதனால ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. இந்த ஜனத்துக்கு எதிராக உன்னை வெண்கல அலங்கமாய் மாற்றுவேன். அலங்கம் என்றால் என்ன? மதில் சுவர், கோட்டை சுவர். கோட்டை சுவரையே ஈஸியா உடைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெண்கல அலங்கமாய். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆண்டவர் உருவாக்கி வெண்கல அலங்கமாய் மாற்றி விடுகிறார். என்னதான் பிசாசு மோதி பார்த்தாலும், என்னதான் மனுஷன் மோதி பார்த்தாலும் அவனை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. எஸ், எந்த மந்திரவாதமோ, எந்த குறி சொல்லுதலோ, எந்த பில்லி சூனியமோ, எந்த ஏவலோ ஊழியர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசிகளை, அவருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை வெண்கல அலங்கமாய் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அங்கே மோதிறாங்களோ அவங்க தான் கீழே விழுவாங்க. இது நின்று கொண்டே இருக்கும். ஏன்னா ஊழியக்காரங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது.